சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே திறமையான இளைஞர்கள் உதைபந்தாட்டத்திலும் கிரிக்கெட்டிலும் ஏனைய கராத்தே குன்ஃபு போன்ற விளையாட்டுத் துறைகளிலே எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற செயல்பாடு கடந்த காலங்களிலே இருந்து வந்து அது இனவாத ரீதியாக பார்க்கப்படுகிறதா அல்லது எப்படி பார்க்கப்படுகிறது என்ற ஒரு நிலை இல்லாது இருக்கின்ற சூழலில் எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை சர்வதேச ரீதியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசியல் கலக்காத சம்மேளனங்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரதேசத்திலும் அந்த இளைஞர்களை இனங்கண்டு அரசாங்கம் சொல்லுகிறது இனி மதங்களுக்குள்ளோ அல்லது சமூகங்களுக்குள்ளோ சரிசமனான சூழலை உருவாக்குவதுதான் தங்களுடைய கடமை என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சர்வதேச ரீதியாக திறமைகளை கொண்டாலும் கூட அதை கடந்த கால அரசாங்கங்கள் நாங்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நாங்கள் எவ்வளவுதான் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவித்தாலும் இந்த இன ரீதியான பார்க்கப்படுகின்ற நிலை இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் அதை சரிபட செய்யும் என்ற நம்பிக்கை இனி நடக்கப் போகின்ற காலங்களிலே தான் செய்கின்ற முறையை வைத்து நம்ப முடியும். ஆகவே இந்த இளைஞர்கள் யுவதிகள் விளையாட்டுத் துறையிலே தங்களுடைய திறமையை காட்டுகின்ற போது அது முக்கியமாக எல்லா சரிசமனாக அவர்களுடைய அந்த விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கின்ற வகையில் அரசாங்கம் இந்த அமைச்சு சரியான முறையிலே இளைஞர்களை இனங்கண்டு தமிழர் தரப்பிலே தமிழ் பேசும் மக்களுடைய அந்த தரப்பிலே இந்த விளையாட்டுத் துறையை மேம்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற ஒரு பிரதானமான செயல்பாட்டை செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අමෘතා